ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 755வது நாமா 145வது ஸ்லோகத்தில் உள்ள கடைசி 2 நாமாக்கள். சண்டிகா சண்டமுண்டாசுர நிஷூதினி. மகேஸ்வரி, மகாகாளி, மகாக்ராசா, மகாசனா, அபர்ணா, சண்டிகா சண்டமுண்டாசுர நிஷூதினி. சண்டிகா 755வது நாமா. சண்டிகான்னா கோபம் கொள்பவள், சினம் கொள்பவள், சினந்து கொள்பவள் அப்படின்னு சொல்லலாம். சண்டிகை அப்படின்னாலே ஒரு தீமைகளை எல்லாம் அழிக்கக்கூடியவள் பெயர் சண்டிகா. எங்க தீமைகள் நடக்குமோ அப்போ அந்த அம்பாளுக்கு கோபம் வருவாங்க. நியாயத்திலேருந்து தர்மத்திலேருந்து பிசகி நடக்கும்போது அது எல்லாமே கோபத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தை வளர்ந்துட்டு வருது, செல்லமா வளர்க்குறா. அவாத்துட்ட செல்லமா வளர்ந்துட்டு இருக்கிற குழந்தை ஏதாவது செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்தால் செல்லம் கொடுத்து அதை இது பண்ணக்கூடாது. அந்த சமயத்துல அதை கண்டிக்கணும். அந்த கண்டிக்கும் தன்மை படைத்தவளாக அந்த தாய் இருக்க வேண்டும். செல்ல குழந்தையாவே இருக்கலாம், ஆனால் அப்போ அது கண்டிக்க தகாததாக இருந்தால் அந்த குழந்தை வேறு வழியில போய் கெட்டே போயிடும். அப்போ சினம் அப்படிங்கிறது வர வேண்டிய இடத்துல வரணும். அப்போ சினத்தின் மூலம் அந்த குழந்தை பொருந்தாத ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலுக்கு அந்த சமயத்துல ஒரு ஆட்சேபம் தெரிவிக்காவிட்டால் அந்த குழந்தை கெட்டு போவது என்பது திண்ணம். அன்னை பராசக்தி அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து காத்து எல்லாம் அவள் தான் நடத்தி வருகின்றாள். எந்தெந்த ஜீவர்களுக்கு எந்தெந்த சமயத்துல எப்படி ஒரு தடை போடணுமோ அந்த தடையெல்லாம் அம்பாள் பண்ணிட்டே இருக்கா. தகாத வழியில போகும்போது ஒரு தடை போட்டு அதை மாத்தி விட்டுறா. அதையும் மீறி போறதுதான் கஷ்டம். அப்போ இதையெல்லாம் அம்பாள் தடை கொடுக்குறா. நெறி பிழாம அவள் ஆட்சி பண்ணிட்டு தான் வரா. அது எப்படி வெளிப்படுறது? அவளோட கோபம் நம்ம பார்க்குறோம். மழை இப்போ கொட்டி தள்ளித்து, பூகம்பம், புயல் காற்று, காட்டு தீ, இதெல்லாம் அம்பாளோட கோபம் பல பல வகையில வெளிப்படுத்துறதாக அமைந்துள்ளது. ஒரு தண்ணி அப்படியே பிரளயம் மாதிரி இருக்குன்னா மழை இடைவிடாம கொட்டி தள்ளும். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவா, மழையே பெய்யாம பஞ்சம், மழை பெய்யாம அது பொய்ச்சு போய் பஞ்சம் வந்துடும். அப்போ அதுவும் அம்பாளோட கோபத்தினால தான். இப்போ இன்னொரு இடத்துல ஒரு நோய், இப்ப இந்த உலகம் ஃபுல்லா இந்த கொரோனா நோய் நடந்திருக்கு. உலகத்துல அநியாயம் தலைவிரிச்சு ஆடுறது இப்போ அநியாயம். அதனால அம்பாள் கோபத்தினால எப்படிப்பட்ட நோயெல்லாம் கொடுக்குறா பாருங்க. எப்படி கொடிய கொள்ளை நோய், எண்ணிறந்த உயிர்களை எல்லாம் அது கொள்ளை கொள்கிறது. அப்போ 2 நாட்டுக்கு நடுவுல ஒரு போர் வருது. அதுல நிறைய பேர் போரிட்டு போர்ல மடிஞ்சு போறா. அதற்கு எல்லாமே அம்பாளுடைய கோபத்தான் ஒரு காரணமா சொல்லப்படுறது. நல்லா இருக்கிறவனுக்கு ஒரு நோய் நொடி வருது, இல்ல ஒரு கஷ்டம் நஷ்டம் வருதுன்னா அது எல்லாம் அம்பாளோட கோபத்தோட வெளிப்பாடுதான் அது. இப்படி அன்னை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளை திருத்தி அமைக்கிறார். இந்த உலகோட நடைமுறை எல்லாம் திருத்தி அமைத்து கொண்டே இருக்கின்றாள். இதனால தான் அந்த நாம அவளுக்கு சண்டிகா. இதுதான் இந்த சண்டிகாங்கிற நாமத்தோட உட்பொருள். அடுத்தது சண்டமுண்டாசுர நிஷூதினி. இப்பதான் புரட்டாசி மாசம் பார்த்தோம், விஜயதசமி முடிஞ்சது. சண்ட முண்டர்கள் அசுரர்கள் எல்லாம் கொல்லரா அம்பாள். இப்ப சண்டன் முண்டன்கிற அசுரர்களை சம்ஹாரம் செய்தவள் நிஷூதினி. இது அசுரர்களை கொல்றாங்கிறது ஒரு இது. இன்னொரு இதுல இந்த இயற்கையில நாம நன்மைகளும் இருக்கு, பல தீமைகளும் இருக்கு. நமக்கு என்ன பண்றோம், இந்த கேடுகள்லாம் வரவே கூடாது. யாருக்கும் போரும், மழை பெஞ்சது போரும்பா, இவ்வளவு உயிரினங்கள் கஷ்டப்படுறா அப்படின்னு நம்ம நினைச்சு இது பண்றோம். அப்போ இந்த கெட்டதே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோள். யாருக்குமே இந்த துன்பம் தான் தாங்க முடியல. இதேதான் நமக்கு இந்த கோபம்ங்கிறதும் வரம்புக்கு உட்பட்ட காமமும் கோபமும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. அது
இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. காமமும் வேணும், கோபமும் வேணும். ஆனா அது வரம்புக்கு உட்பட்டதாக இருக்கும். அதை வரம்பு மீறி போச்சுனால் வாழ்க்கைக்கு தீங்கு தான் நம்மளாக, அதனால தீங்கு. இப்படி பெரிய பெரிய தீங்கை எல்லாம் விளைவிக்கின்ற எல்லாமே இந்த பூமியில அப்படியே இருக்கு. இதுதான் சண்டன் முண்டன் நம்ம சொல்லலாம், அசுரர்களா சொல்லலாம். இத உயிர் வாழ்வதற்கு உணவு நம்மளுக்கு எவ்வளவு இன்றியமையாது நமக்கு தெரியும். உயிர் வாழலைன்னா நம்மளால வளர்ச்சி பெற முடியாது, வாழ்க்கை முன்னேறாது, நமக்கு சோர்ந்து போயிடுவோம் எல்லாமே. அப்போ எந்த உணவு நமக்கு பொருத்தமானதோ அதை எடுத்து சாப்பிடணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டோம்னா அந்த உணவே நம்மளுக்கு வயிற்றுல இருந்துட்டு பெரிய சங்கடத்தை உண்டு பண்ணோம். அப்போ நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்கும் இந்த வாழ்க்கையில எல்லாம் என்னதெல்லாம் எதெல்லாம் இருக்கு, விருப்பு வெறுப்பு, இரண்டு மனநிலை, அதுவும் அசுரர்கள் சொல்லலாம். அந்த அசுரர்கள் எப்படி நீக்கலாம்னா நம்ம மனசுல அந்தக்கரணை சுத்தி பண்ணணும். அப்படிதான் நம்ம பண்ணும்போது தான் அதுதான் இந்த சண்டம் முண்டாசன நிஷூத்தம், காமம் குரோதம். காமம் குரோதமும் எப்படி இணை பிரியாம இருக்கு. காமம் இருக்கிற இடத்துல உடனே பொறாம வந்துடும், குரோதம் வரும். அது ரெண்டும் பிரியாம இருக்கிறதா சண்டன் முண்டன் இரண்டு அசுரர்கள் என்ன பண்றாளா, இணை பிரியாம இருந்து மக்களுக்கு எல்லா தீமை கொடுத்தா. அப்பேற்பட்ட அந்த அசுரர்கள் நம்மளையும் அழிக்கிறதுக்கு செய்யும். அப்போ அதெல்லாம் அழித்து தள்ளிக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்கா, அம்பாள்கிட்ட தான் இருக்கு. அம்பாளை நம்ம ஆராதனை பண்ணும்போது இதுலேருந்து எல்லாம் நம்ம மீண்டு வந்துடலாம். நம்ம உள்ளத்துல இருக்கின்ற அந்த சண்டனையும் முண்டனையும் அம்பாள் சம்ஹாரம் பண்ணிடுவா. அவளையே நினைச்சு நம்ம தியானம் பண்ணும்போது அடுத்தது 757வது நாமா 146வது ஸ்லோகத்துல அமைந்திருக்கிறது பார்க்கலாம். இதுல ஒரு 7 நாமாக்கள் இருக்கு. ஷராஷராத்மிகா சர்வலோகேசி விஸ்வதாரிணி திரிவர்க்கதாத்ரி சுபகா திரியம்பகா திரிகுணாத்மிகா. ஷராஷராத்மிகா, க்ஷர அக்ஷராத்மிகா. க்ஷரம் அக்ஷரம், க்ஷரம்னா கேடு அடைந்தவை. அக்ஷராத்மிகா, அக்ஷராத்மிகான கேடு அற்றவை. இந்த பொருட்களோட வடிவிலேயே அம்பாள் தான் இருக்கா. இப்போ எல்லாம் இந்த உலகத்துல நாமளே இருக்கோம், தோன்றோம், இருக்கிறோம், அடுத்தது மறையிறோம். அப்போ இப்படி தோன்றி இருந்து மறையும் பொருட்கள் எல்லாம் ஷரம். எல்லாமே இயற்கையில என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு புது இலை விடும், அது கொஞ்சம் வளர்ந்துடும், அடுத்தது வேற இலை விடும். அப்போ எந்த பொருளையுமே என்ன பண்ணும், புது புது வடிவம் உண்டாகும். அப்போ அது உண்டாகின்ற வடிவம் சிறிது காலம் இருக்கும், அதுக்கப்புறம் அது மறைஞ்சிடும். அது அந்த அந்த வடிவத்திலேருந்து வேற வடிவத்துக்கு சின்னதா இருக்கும். குழந்தை பிறக்கிறது, சின்ன குழந்தையா இருக்கு, சாப்பாடு கொடுத்து வளர்த்து இது பண்ண அந்த குழந்தை பெருசாருது, அதுக்கப்புறம் பெருசாருது. அப்போ இப்ப பார்த்த உருவம் நாளைக்கு வேற நிலைக்கு மாறிடுறது. அப்புறம் என்ன பண்றான், தோன்றா நிலை, மரணமும் வந்துடும், தோன்றா நிலைக்கும் போயிடும். இது நம்மளை எல்லாமே மாறி மாறி தான் வருது. அப்போ இந்த 24 தத்துவங்களை உடைய இந்த பிரகிருதி சர்வ காலமும் மாறி 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 அமைந்து கொண்டே இருக்கின்றதாம். அந்த பிரகிருதிக்கு ஆதாரம் அப்படின்னு அம்பாள் பாருங்க எப்படி இருக்கான்றோ. அவள் தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம். அசைவ என்னது, அது அசையாம இருக்கு எதுன்னு பார்க்கலாம். இயங்குகின்ற இந்த பிரகிருதி அதுல அதை தாண்டியே இருக்கு இது அப்படிங்கிறா. எது அது ஊடுருவி இருக்கும், அது நித்திய பொருள், அதுதான் அக்ஷரம். இப்போ ஒவ்வொரு பற்றியும் மாறி 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 அமையக்கூடிய நம்மளுக்கு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசா இருந்து இல்லையா, அந்த உடல் தத்துவம் அது எப்பொழுது இருக்கக்கூடியது ஆத்ம தத்துவம். நம்ம பிறவி எடுத்தாச்சுன்னா நமக்குள்ள ஒரு ஆத்மா, நம்ம இறக்குற போது அந்த ஆத்மா வெளியில போறதை தவிர்த்து அது வரைக்கும் நம்மள்கிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த ஆத்மா மாறுறதே கிடையாது. அப்ப அந்த ஆத்ம தத்துவம். ஆனா உடல் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சா கொஞ்சம் வளர்ந்துருவேன். எப்பா ஒரு குழந்தைய பார்த்தோன்னா இன்னும் இவ்வளவு பெரிய வளர்ந்துட்டு திடீர்னு அப்படிம்போம். அப்போ அந்த வளர்ச்சி இருக்கிற அந்த உடலும் மாறாத ஆத்மாவும் ஒன்று போல இணைந்திருக்கின்றது. அப்போ இந்த மாறி அமையக்கூடிய பூதங்கள் அதுக்கெல்லாம் ஆகாசம் தான் ஆதாரம். அதுதான் அந்த ஆகாசம் தான் சிதாகாசம். அப்ப அது அக்ஷர பிரம்மம்.
கடல் ஏற்கனவே நிறைய ஊமை சொல்லிட்டே இருக்கோம். கடலோட மேல் பகுதியில அலை அடிச்சுட்டு இருக்கு, கீழே அசையாம அப்படியே அமைதியா இருக்கும். அதே மாதிரி அன்னை பராசக்தி க்ஷரமாக இருக்கின்ற அந்த அசைகின்ற பிரகிருதி தத்துவமாகவும் இருக்கிறாள். அக்ஷரமாக உள்ள மாறாத என்றைக்கு இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவமாகவும் அவள் இருக்கின்றாள். அதனால ஷராத்மிகா. அடுத்தது சர்வலோகேசி, உலகம் அனைத்துக்கும் அரசியா இருப்பவள். அவள் தான் ஈஸ்வரி. ஈஸ்வரிங்கிறது அம்பாளோட பெயர். ஒரு வரம்பு மீறி மனுஷன் ஒருத்தன் போறான்னா அவனை அடக்கி ஆள்றது, தன்னோட இந்த நாட்டுல உள்ளவா எல்லாருக்கும் ஆதரவு, தன்னால படைக்கப்பட்ட மக்கள் தன்னை சரணடையும் போது அவளுக்கு ஆதரவு அளிக்கிறது, எல்லாமே அம்பாளோட செயலுக்கு உரியவை. எல்லாம் அம்பாளோட ஆட்சி முறையில ஒழுங்குபாடு, நீதி அப்படிங்கிறது. அம்பாள் ஏன் நீதி தவறாதவள்னா கோல் வளையாள் அப்படின்னு அவர் சொல்லுவோம் எப்பவுமே. அவளோட செங்கோல் ஒரு நாளுமே பெசகாது. கரெக்டா எப்ப எந்த செயல் பண்ணணுமோ அது தெரியும் அவளுக்கு. போய் எப்பாவது யாராவது ஒருத்தர் நெறி பிறழ்ந்து நடக்கிறான்னா அவளுக்கு என்ன பண்றா, அவளோட நெஞ்சகத்துல போய் நிலைச்சிருந்து என்ன பண்றா, மன வேதனையை உண்டாக்குறா. அதுதான் அவளுக்குள்ள ஒரு சிறந்த தண்டனை. அந்த மனசுல வேதனையே படாம இருப்பாளே கல் நெஞ்சுக்காரான்னு சொல்லுவா. அவளுக்குள்ள நீதி எப்படிப்பட்டதா இருக்கின்றது, அன்னையோட நீதி. அவளுக்கு அந்த நெஞ்சில ஒரு தண்டனை வருத்தத்தை அனுபவிக்கிறாளே, அதுவே சிறந்த தண்டனை. அம்பாள் நீதி நிலை வழுவாம உலகம் எல்லாம் அரசாட்சி பண்ணிட்டு வரா. எல்லா உயிர்களையும் வெவ்வேறு வகையில அவள் காப்பாத்திட்டே இருக்கா. அன்னை பராசக்தி தான் இந்த உலகங்கள் அனைத்திற்கும் ஈஸ்வரியாக இருந்து தவறாம ஆட்சி பண்ணிட்டு வரா. அதனால அவள் லோகேஷ், எப்பேற்பட்டவளா இருக்கா பாரு. அவள் தான் ஈஸ்வரி, சர்வலோகேசி. அடுத்தது விஸ்வதாரிணி. தாரிணி அப்படின்னா தாங்குபவள், இல்ல அணிந்து கொண்டிருப்பவள். அரும் விஸ்வதாரிணி இந்த பிரபஞ்சத்தை தாங்குபவள் அவள் தான். இந்த நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வருதுதான். அனந்தம் கோடி ஜீவாத்மாக்கள் எல்லாருக்கும் படைத்து அவளுக்கு என்ன பாதுகாப்பு வேணுமோ அதை எல்லாம் எப்படி அம்பாள் நடத்திட்டு வரானுங்கிறதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம பெற்றோர்கள், நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுனா அந்த குழந்தை, சின்ன குழந்தை என்ன பண்ணுவோம், நம்ம காப்பாற்றி வருகிறோம். அதே மாதிரி அன்னை பராசக்தி நம்மளை எல்லாம் காத்து வருகின்றாள். இந்த ஐம்பூதங்கள் ஒன்றோடு ஒன்று அப்படியே முரண்படாம அப்படியே இந்த பிரபஞ்ச வாழ்க்கை அப்படியே நல்ல முறையில அம்பாள் நடத்திட்டு போறா. கோள்கள் எல்லாம் அப்படியே சுத்திகிட்டே இருக்கு. அது ஒன்றுக்கொன்று ஒன்று ஃபாஸ்டாவோ ஸ்லோவாவோ எதுவுமே இல்லை. அது இயல்புல அது பாட்டு போயிட்டு இருக்கிறது. இதெல்லாம் அம்பாளோட அனுகிரகத்தினால் நடக்கிறது. இப்படி பிரபஞ்சத்துல நுண்ணியதிலிருந்து மிக பெரியது வரை எந்த பகுதியை நம்ம எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அன்னையோட ஆதரவு நமக்கு நல்ல முறையில புலனாகி வரும். நம்மளுக்கு கண் கூட தெரியும் அது. அதனால இந்த விஸ்வம் முழுவதும், விஸ்வம் உலகம் முழுவதும் அன்னை பராசக்தி நல்ல முறையில அவளே காத்து இருந்து தாங்கி வருகின்றாள் என்பதற்குத்தான் இந்த நாமா. அந்த இது விஸ்வதாரிணி. அடுத்தது திரிவர்க்கதாத்ரி. திரிவர்க்கதாத்ரினா 3 வகையான பொருட்கள் யாருக்கு கொடுப்பவள், யாருக்கு உயிர் வாழ்வதற்கு 3 வகையான பொருட்களை, உறுதி பொருட்களை கொடுப்பவள். நம்மளுக்கு தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 உறுதி பொருள் தெரியும். ஆனா இந்த முதல்ல உள்ள 3 தான் நம்மளால தெரியறது. 4வது உறுதி பொருள் எது? மோட்சம். மோட்சம் அப்படிங்கிறது அவள் நினைச்சாதான், மனசுல தியானம் பண்ணி மனம் மேம்பட்டு பண்பாடு அடைஞ்சால்தான் அந்த மோட்சம்ங்கிறதே கிடைக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்குமா சொல்ல முடியாது, சிலருக்கு மட்டுமே கொடுக்கலாம். இப்ப தர்மம், அர்த்தம், காமம் எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே பொதுவானது. அது அந்தந்த உயிர் வகைகள் அந்தந்த தன்னோட இயல்புக்கு ஏத்த மாதிரி அதை செய்யறது. அந்த அறநெறின்னு ஒரு கோட்பாடு பண்ணி வச்சிருக்கா. அதுபடி அந்த எல்லாமே அப்படியே நடந்துட்டு வருது. நிறைய இப்ப கூட்டமா பறவைகள்லாம் இருக்கு. ஒரு என்ன பண்ண, ஒரு சோலையை தேர்ந்தெடுத்து அந்த உள்ள மரத்துல போய் வாழ்ந்து அது எல்லாம் கூடி வாழ்ந்திருக்கும். அந்த அந்த இடத்துல வேற பறவைகள், இனத்து பறவைகள்லாம் அங்க போய் சண்டைக்கே போகாது. அப்போ அந்தந்த சூழ்நிலையில அந்தந்த உயிர் வகைகள்
அம்பாளால நெறி பிறழாம அவளை அம்பாள் வாழ வச்சுட்டு இருக்கா. நமக்கு உணவு இல்லைன்னா நம்மளோட இந்த வாழ்க்கையே இல்லை இல்லையா? நமக்கு அந்த உணவுக்காண்டி நாம என்னெல்லாம் உழைக்கிறோம். அப்பேற்பட்டது நமக்கு அந்த உணவுங்கிறதா ஒரு பொருளா சொல்லப்படுகின்றது. நாம அதைத்தான் சேகரிச்சுட்டு அதற்காண்டி இது பண்றோம், முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஒரு தேனி இருக்கு, ஒரு பூல போய் உட்காந்துட்டு தேனை குடிக்கும். ஆனா அது தேன் குடிக்கும் போது இன்னொரு ஈ அதுக்கு சண்டை போடாது. சண்டை போட்டு நான் தான் இதுல குடிப்பேன்னு சொல்லாது. ஏன்னா எல்லா விதமான உயிர்களுக்கும் ஏற்ற உணவை அம்பாள் வழங்கி கொண்டே இருக்கின்றார். அவள் அதெல்லாம் கொடுத்து இந்த உயிர் வகைகளை எல்லாம் இன்பமா வாழ வச்சுட்டு இருக்கா அம்பாள். அப்போ எங்கெங்கோ வெவ்வேறு இடத்துல வாழ்ந்து வருகின்றது வெவ்வேறு உயிர் வகைகள் எல்லாம் அதுகள் எப்படி எப்படி இன்பமா இருக்கணுமோ அந்த முறையில இன்பமா இருந்துட்டு இருக்கு. அதனால எல்லாத்தையும் அதெல்லாம் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் திரிவர்க்க தாத்ரி. அடுத்து நாம சுபகா பகா பகான பார்த்திருக்கோம். பகவான் அப்படின்னா 6 குணங்கள். பகவதி அதான் என்னெல்லாம்? ஞானம், வைராக்கியம், வீரியம், ஐஸ்வர்யம், செல்வம், ஸ்ரீ, கீர்த்தி. இந்த 6மே ஒரு தெய்வ சம்பத்துக்கள். இதையெல்லாம் அம்பாள்கிட்ட அப்படியே நிறைஞ்சிருக்கு எல்லாமே. ஷட்குண சம்பத் அப்படின்பா இத. இப்பேற்பட்ட ஷட்குண சம்பத்து நிறைந்திருக்கின்ற அவள் பகவதி. 6 குணங்கள் நிறைந்திருக்கின்றவன். நாராயணத்துல பார்த்திருக்கோம், பகவான், தேவி, பகவதி அப்படின்னு சொல்றா. இனிமை, மேன்மை, நேர்மை, சீர்மை எல்லாம் ஒவ்வொரு தெய்வமும் அதை பார்க்கிறோம். அந்தந்த பாங்கல் அப்படி அப்படியே இருக்கு. அதனால நிறைவா இருக்கிறதுனால சுபகா அப்படிங்கிறது நல்ல முறையில் அவள்கிட்ட அமைஞ்சிருக்கு. எல்லாமே நிலையா இருக்கு எல்லாமே. சூரியனுக்கு பகன்னு ஒரு பெயர் உண்டு. சூரியனுக்கு பகன் பேரு. அதுக்கு என்ன எப்பேற்பட்ட பிரகாசம்! சூரியன் பிரகாசமே நிரம்பி இருக்கு. அப்ப அப்பேற்பட்ட சூரிய பிரகாசமாக அம்பாள் இருந்து கொண்டு இந்த சங்கரனுக்கும் யாருக்கும் விஷ்ணுவுக்கும் நாராயணனுக்கும் பெருமைகளை எல்லாம் மகிமைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றாளாம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சரம் அச்சரம் எல்லாம் அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள் எல்லாமே அம்பாள் கிட்டக்கேந்து தோன்றியவை தான். இன்னொன்னு என்னன்னா 5 வயதுல இருக்கிற ஒரு சிறுமி தான் பகா அப்படிங்கிற நாமாவால பெயர் பெறுகின்றாள் அவள். அந்த 5 வயசுக்குள்ள அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு கள்ளம் கபடம் இருக்காது, எந்த கல்மிஷமுமே வராது. அதனால அவள்கிட்ட தெய்வீக மட்டும்தான் இருக்கும். அதனால அந்த சிறுமிக்கு பெயர் சுபகா. 5 வயதுக்குள்ள உள்ள சிறுமி பகா. அப்போ எப்பேற்பட்ட மகிமையோடு இருக்கின்ற இந்த 5 வயது உள்ள சிறுமியாக அம்பாள் அமைந்திருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமாவோட கோட்பாடு. சுபகா. அடுத்த நாம 764வது நாமா பார்க்கலாம். இல்ல, அடுத்தது 762வது நாமா திரையம்பகா. 762வது நாமா திரையம்பகா. திரையம்பகானா 3 கண்களை உடையவள் அம்பாள். சூரியன், சந்திரன், அக்னி, இந்த 3ம் அம்பாளுக்கு கண்களாக இருக்கின்றது. நெற்றியில் உள்ள கண் அக்னி, சூரியன், சந்திரன் இடக்கண், வலக்கண், இடக்கண். அப்போ இந்த 3ஓடு பிரகாசம்ங்கிறது இருந்தால்தான் நம்மளுக்கு கண்கள் பார்வையை பெற முடியும். இல்லாட்ட கண்கள்லாம் நம்மளுக்கு செயலற்று போயிடும். கண்கள் பார்ப்பதற்கு, ஒளியை பெறுவதற்கு இந்த 3 தேவதைகளோட பிரகாசம்ங்கிறது அவசியமா இருக்கு. அதனால தான் இவை 3ஐயும் அம்பாள் தன்னுடைய நேத்திரங்களாக வைத்திருக்கின்றாள். திரையம்பகா. இன்னொன்று மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாம் இவளால தோற்றுவிக்கப்பட்டவர்கள். அதனால அவர்களுக்கு எல்லாம் அன்னைங்கிற ஸ்தானத்தை அம்பாள் பெற்றிருப்பதனால இவ 3 பேருக்கும் அன்னை அப்படிங்கிறதுனால திரையம்பகா என்ற நாமாவாலையும் அவள் அழைக்கப்படுகிறாள் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது திரிகுணாத்மிகா. 763வது நாமா.
முக்குண வடிவினள். முக்குணம் இதெல்லாம் சத்துவம் ரஜஸ் தமஸ், இந்த 3 குணங்களால இந்த உலகம் எல்லாமே அதால உள்ளதுதான். 3 குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் குணங்களால நிறைந்தது. அம்பாள் எப்படி இருக்கலாம்? தமோ குணத்தினால காளி, ரஜோ குணத்தினால துர்க்கை, சத்வ குணத்தினால பார்வதியா இருக்கலாம். அன்னை பராசக்தி தானே இந்த 3 குணங்கள் மயமாக அமைந்துள்ளாள். அதனால அவள் அம்பாள் வேற பிரபஞ்சம் வேறுன்னு நம்ம பிரிக்கவே முடியாது. நமக்கு இந்த பஞ்ச இந்திரியங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பிரபஞ்சம்ங்கிறதே நம்மளுக்கு தெரியறது. அப்போ நம்ம அம்பாளோட சந்நிதியில தான் நம்ம இருக்கோம். அம்பாளையே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். அவளுடைய ஆதரவுல தான் நம்ம வளர்ந்துட்டே இருக்கோம். அப்போ இந்த 3 குணங்களை வடிவமாக உள்ள அன்னை பராசக்தியோட சுரூபத்துல இந்த அண்ட கோடி சராச்சரங்களோட ஜீவர்கள் எல்லாமே ஐக்கியமாயிருக்கு, உள்ளதான் அடக்கமாயிருக்கு. இந்த உலகத்தையே என்ன சொல்லலாம்? ஒரு காடு அப்படின்னு சொல்லலாம். இதுல சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லா திருடர்கள். நம்மளோட ஆத்ம ஞானம் அப்படிங்கிறத இவா கவர்ந்துட்டு போறாளாம். அந்த குணத்தினால அவ நம்மளோட ஆத்ம ஞானத்தை கவர்ந்துட்டு போறாங்கிறா. இந்த ரஜஸ் தமஸ் அப்படின்னு ஒரு குணங்கள்லாம் என்னன்னா நம்மளது உலகத்தில் உள்ள பந்தத்துல எல்லாம் கட்டுப்படுத்துறது. நம்மள சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும் போது அது அந்த பந்தத்திலேருந்து அவனை விடுவிக்கும். நாம நன்னா அயர்ந்து ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது அந்த ஜடமயமான தமோ குணம் தான் நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த தமோ குணத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வரணும்னா நித்திரையில் இடத்துல தெய்வீகமான இணக்கம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்தை குறைத்து செயல்படுவதே அம்பாளோட வழிபாடாம். இந்த தமோ குணத்தோட நிறம் என்ன சொல்றா? கருப்பு நிறத்தை தமோ குணத்தோட நிறமா சொல்றா. சிவப்பு நிறம்ங்கிறது ரஜோகுணம், வெண்மை நிறம்ங்கிறது சத்வகுணமா பார்க்கப்படுகின்றது. அப்போ ஒருத்த மேன்மையான பல செயல்களை செய்யணும்னா அவனுக்கு என்னது? மேலான செயல்கள் நடமாட்டங்கள் எல்லாமே ரஜோ குணத்துல தான் இருக்கு. அந்த குணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு குணமா நம்ம மேம்பட்டு வரணும். நம்ம பார்த்தோம்னா அம்பாள் மூர்த்தியா கோவில்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு. கல்லு விக்கிரகம் தான். ஆனா அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? கல்லா பார்க்கறது இல்லை, செம்பா பார்க்கறது இல்லை, நம்ம கடவுளா அதை பார்க்கிறோம். அப்போ நம்ம அங்கேருந்து என்ன பண்றோம்? கடவுளா பார்த்து கை கூப்பி நம்ம அந்த கடவுளை வணங்குறோம். எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனே பரம்பொருளேங்கிறோம். அப்ப காண்பதை எல்லாம் என்ன பண்ணணும்? கடவுள் மயமாக காணுதல் வேண்டும் அப்படிங்கிறதா இதோட உட்கருத்து. முக்குண வடிவினளாக உள்ள அம்பாள் பிரபஞ்சமாய் இருந்து நம்மை பண்படுத்தி அந்த பண்பாட்டுக்கு உட்பட்டிருப்பவர்கள் எல்லாவற்றையுமே சிறந்த ஆத்ம சாதகர்களாக மாற்றுகின்றாள் அம்பாள். அப்பேற்பட்டவள் திரிகுணாத்மிகா, முக்குண வடிவினளாக இருப்பவள். ஸ்வர்க்க அபவர்கதா, ஸ்வர்க்காபவர்கதா அப்படின்னு சொல்றோம். 764வது நாமா. 704வது நாமாங்கிறது அடுத்தது 147வது ஸ்லோகத்துல இருக்கு. ஸ்வர்க்காபவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாக்ருதிஹி ஓஜோபதீத்யுதிதரா யஜ்ஞரூபா பிரியவ்ரதா. இதுல எவ்வளவு நாமாக்கள் பார்க்க முடியும்? பார்க்கலாம். 7 நாமாக்கள் இருக்கு இதுலயும். ஸ்வர்க்க அபவர்கதா, எதை கொடுக்கிற? சொர்க்கத்தையும் கொடுப்பவள், நித்யானந்தத்தையும் கொடுக்கக்கூடியவள். அப்பேற்பட்ட வல்லமை படைத்தவள் அவள். நம்மளுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம். சுகத்தை மட்டுமே நம்ம அனுபவிக்கும் போது முடிவுல ஒரு துக்கமும் வருது. அப்போ துன்பமே இல்லாம இன்பமே நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம்னா ஆகா, சொர்க்க லோகத்துல இருக்கிற மாதிரி இருக்குன்னு நம்ம இன்பம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 2 வித வினை பயன்களாக தான் நம்மளுக்கு வருது சொர்க்கம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்மளோட வினை பயன்களோட மூலமா இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்போ இன்பம் மட்டுமே நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்க முடியாது, துன்பமும் வரும். அப்போ இந்த துன்பத்தை நம்ம எப்படின்னா ஒரு இன்பம் முடிவுல துன்பம் வருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். வாழ்ந்து வாழ்ந்து இதுல அனுபவப்பட்டுதான் வருது. எப்பவுமே இன்பத்தையே அனுபவிச்சுட்டு இருக்கின்றது விண்ணுலகத்துல இருக்கிற இந்த தேவர்கள்
அவர்களும் அவளோட புண்ணியம் அப்படிங்கிற நல்வினை பயன் முடிஞ்சிருத்துனா மீண்டும் மண்ணுலகத்துக்கு தான் வந்து பிறக்கணும். ஆக இம்மை மறுமை எல்லா உலகங்களிலும் இந்த தேகம் எடுத்தவர்கள் அடைகின்ற அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு ஒரு முடிவு என்பது எப்பொழுதும் உண்டு. அன்னையோட அருள்னால அதெல்லாம் கிடைக்கும். அதுல நிலையற்ற இன்பம், நிலையான இன்பம், பேரின்பம். அப்ப ரெண்டு. இப்ப பிரம்ம ஞானத்தின் மூலமாக அடையப்பெறுற இன்பம் வந்து பிரம்மானந்தம். அதுதான் என்றைக்கும் நிலையாக இன்பமாய் இருக்கின்றது. அப்போ இன்ப துன்பமயமான இந்த பிறவி பணியில அவன் வந்து அகக்கப்படவே மாட்டான், அம்பாளையே நினைச்சு தியானம் பண்ணும்போது. அப்போ நிலையற்ற இன்பத்தையும் நிலையான இன்பத்தையும் நிலையுற்ற இன்பத்தையும் கொடுப்பவள் அம்பாள். அதுதான் இந்த நாமாவோட உட்பொருளாக இருக்கின்றது. சுத்தா. சுத்தா அப்படின்னா தெரியும், சுத்தம், தூய்மை, எப்பொழுது தூய்மையாக இருப்பவள் அவள் அம்பாள். நம்மளுக்கு எப்பொழுது தூய்மையோட இருக்காமா? இல்லை. நம்மளுக்கு மாசு படியறது, நம்மளுக்கு எல்லாமே இருக்கு. மாசு அற்ற இருக்கும், மாசு படிந்து இருக்கும். நம்மளுக்கு மாறி மாறி வருது. எங்க வெளியில் உள்ள பொருட்கள்னால நம்மளுக்கு வந்து புனிதம்லாம் கெட்டு போறதுங்கிறான். எப்படி ஒரு உயிர் வந்து புனிதத்தை இழக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா, புனிதமானவை அப்படின்னு என்ன சொல்றோம்? பசுவோட பால் ரொம்ப புனிதம் சொல்றோம். கங்கா ஜலம் அதுவும் ரொம்ப புனிதமானது. ஆனா இது ரெண்டுத்தையும் கலந்துட்டோம்னா அதுக்கு தூய்மை கிடையாது. கங்கா ஜலத்துக்குள்ள தூய்மை தனி, பாலுக்குள்ள தூய்மைங்கிறது தனி. ரெண்டத்தையும் கலந்தாச்சுன்னா அது வந்து தூய்மையை இழந்துடுமா. அப்போ மக்கள் நாம என்ன பண்றோம்? நம்மளோட அஞ்ஞானம் காரணமாக இந்த தூய்மையை இழந்து விடுகின்றோம். நாமளும் என்ன பண்றோம்? நம்ம ஆத்மஸ்வரூபம் அதான் அதை உணராம என்ன பண்றோம்? இந்த பிரகிருதியான அந்த உலகத்தோட இணைத்துண்டு சுத்தத்தை எல்லாம் கைவிட்டவர்கள். சுத்தம்னா என்ன வேணாம்? உள்ளத்துக்குள்ள ஆத்மாவுக்கு அப்படியேங்கிறது ஞானம் கிடைச்சு சுத்தமா இருக்கிறது தான் அதான். அப்போ அம்பாள் எப்பொழுது இதே ஆதிபராசக்தி எப்பவும் இதே மாதிரி இருக்கா. அவளை விட மேலானதும் கிடையாது, கீழானது கிடையாது, அவளுக்கு சமமானதும் கிடையாது. கீழானது நிறைய இருக்கு, அவளோட மேலானது கிடையாது, அவளுக்கு சமமானவர்களும் கிடையாது. அவளை விட உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லை. அவள் எப்பொழுதும் சுத்தமானவளாகவும் குற்றமற்றவளாகவும் மாசு படியாதவளாகவும் அருள் நிறைந்தவளாகவும் இருந்து வருகின்றாள் அம்பாள். இந்த நிலையில அவ இருக்காங்கிறத நம்ம நினைச்சு தியானம் பண்ணணும். சுத்தா இந்த நாமா. அடுத்தது ஜபா புஷ்ப நிபா கிருதி. ஜபா புஷ்பம்னா செம்பருத்தி பூ. செம்பருத்தி புஷ்பத்துக்கு ஒத்த நிறத்தை உடையவளா அம்பாள். அம்பாள் பராசக்தி, அன்னை பராசக்தி தான் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கான்னு நம்மளுக்கு தெரியும். இதுல அபிராமேந்தாதியில சொல்ற முதல் இதுலயே என்ன சொல்றார்? அவளை மாணிக்க சொல்றாரு, என்னெல்லாமோ சொல்லி பார்க்கறாரு. எந்த நேரத்துக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு மாதுளம்பூ நிறத்தாள்னு சொல்லி பார்க்கறார், குங்குமப்பூன்னு சொல்லி பார்க்கறார், குங்குமம்னு என்னெல்லாமோ சொல்லி கடைசியில அவருக்கு வந்து அம்பாளோட நிறத்துக்கு எதை சொல்றதுன்னே தெரியலை அப்படிங்கிறார் அவர் வந்துட்டு. அப்பேற்பட்ட நிறத்தை செம்பருத்தி புஷ்பம்னு நம்ம ஒரு இதுக்கு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அந்த நிறத்தை உடையவள்னு. இந்த மலர்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமை. ஆனா அந்த மலர்கள் என்ன பண்ணுமா, இன்னைக்கு மலர்ந்து நாளைக்கு அது வாடி உதிர்ந்து போயிடும். ஆனா அன்று அலர்ந்த பூக்களை வச்சுதான் நம்ம அம்பாளை வந்து நம்ம பூஜை பண்ணணும். எல்லாருக்கும் இந்த மலரை பார்த்தோம்னா ஒரு தெய்வீகம் தோன்றும். கவிஞர்கள் ஞானிகள்லாம் பார்த்தோம்னா மலர்கள் எல்லாம் தெய்வீகம் நிறைந்ததுன்னு சொல்லுவா. அப்போ செக்க சிவந்து விளங்கும் அந்த செம்பருத்தி போன்ற அந்த மலர்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட மனதை ஈடுபடுத்தி அதுல அம்பாள் இருக்கா அப்படின்னு நம்ம அதை நினைச்சுட்டு நம்ம மன பரிபாகம், ஆத்ம ஞானம், ஆத்மானந்தம் எல்லாம் நம்மளுக்கு அடையணும். அது அப்படி இயற்கையிலேயே அம்பாளையே அதே மாதிரி நினைச்சுட்டோம்னா நம்மளுக்கு தன்னை போல இதெல்லாம் வந்து சேருங்கிறா. இப்போ மலர் தூவி அம்பாளை வழிபாடு செய்வது அந்த மலருடைய சாநித்தியத்தை உணர்வதற்கு சமம். அதுல அம்பாள் இருக்கின்றாள் என்பதனால அந்த வழிபாட்டின் மூலமாக நம்மளுக்கு சிறந்த மேன்மை அடையலாம் அப்படின்னு சொல்றா. அடுத்த நாமா ஓஜோவதி. ஓஜோவதினா ஓஜஸ். ஓஜஸ் அப்படின்னா ஒரு அருள் ஒளி.
நம்ம சில பேரை பார்த்தா சொல்லுவோம், காஞ்சி பெரியவா சங்கராச்சாரியர்கள்லாம் பார்க்கும்போது முகத்துல ஒரு தேஜஸ் இருக்கும், ஒரு ஒளி. அவ வந்தாலே அந்த இடத்துலயே ஒரு காந்தி பிரகாசமா இருக்கும். அப்பேற்பட்ட அருள் ஒளியை உடையவள் அம்பாள். ஓஜஸ் நேர்மையா இருக்கின்றவாளுக்கே பார்த்தோம்னா அழகு இல்லாட்டாலும் அவளோட அந்த நேர்மைத்தனமும் அவளோட கம்பீரமும் எல்லாரையும் கவரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஒளி நிறைந்த பிரகாசம் உள்ளதாக இருக்கும். அவளுக்கு தன்னால அந்த பொலிவு வந்துடுமா. அதனால அப்படியே அந்த பொலிவு அப்படியே உடல்ல இருக்கிறது, அது தேஜஸ். இதே இந்த தேஜஸ் மனசுக்குள்ளே இருந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அது ஓஜஸ். அம்பாள் இப்பேற்பட்டவள். நெறி இல்லாதவா இருப்பா நிறைய பேர். ஆனா அவளுக்கு உடல்லாம் நல்ல வலிமையா இருப்பா, பார்த்துருப்பான், ஆகிருதியா இருப்பா, ஆஜானு பாகுவா. ஆனா நேர்மையான வாழ்வு வாழும் போதுதான் அகத்தெளிவு, அருள் ஜோதி எல்லாம் அவளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ஓஜஸ் அப்படிங்கிறதோட விளைவாக நம்மளுக்கு அருள் கிடைக்கும், ஞான வல்லமை, ஞானம். நம்மளுக்கு என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். தளராத முயற்சியை நம்ம எடுக்கலாம், நம்மளுக்கு எல்லாமே வெற்றிகரமா அமையும். அத்தகைய மேலான ஓஜஸ் அப்படிங்கிற வடிவமாக அன்னை பராசக்தி இருக்கின்றாள். அடுத்த நாம தியுதரா. தியுதிதரானா பிரகாசத்தை உடையவள். தியுதிதரா, தியுதிங்கிறது பிரகாசம், அதை உடையவள் தியுதிதரா. அன்னை பராசக்தி இப்பதான் பார்த்தோம் ஓஜஸ்ன்னு. இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள்லாம் சூரியனோட ஒளி பட்டோன்னு எப்படி அது சூரிய ஒளி தன்னையும் பிரகாசப்படுத்தி மற்ற பொருட்களையும் பிரகாசப்படுத்தும். அதே மாதிரி தான் அன்னை பராசக்தி தானே உலகம் அனைத்துமாய் விளங்குவதனால உலகில் இருக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாவற்றிலும் அந்த பிரகாசம் கிடைக்கின்றதாம். நம்ம நிறைய கற்கள்லாம் பூமியில கிடைக்கும், பற்பல கற்கள்லாம் இருக்கு. அதை முறையா கரிக்குள்ள வைரம் இருக்கு. அப்போ அதெல்லாம் எடுத்து நீட் தொடச்சி எல்லாம் தேய்ச்சி எல்லாம் இது பண்ணும்போது அது பளபளப்பு கொடுக்கும். அது மேல சூரிய பிரகாசம் படும்போது அதை எப்படி சிவப்பு பச்சை நம்ம சொல்றோம் நவரத்தனங்கள், சிவப்பு பச்சை மஞ்சள் நீலம் அப்படின்னு அந்த நிறங்களை எல்லாம் வாரி இறைக்கும். அதுல நல்ல வைரத்தை பார்த்தோம்னா எல்லா கலர்களும் அதுல தெரியும். அது எதுலலாம் இருக்கு, மரப்பலகை, நல்ல மரம் இருந்துன்னா அதுலயும் ஒரு பளபளப்பு இருக்கு, பார்க்குறோம். எத்தனை மரத்துல அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி இது பண்ணும்போது ஷைனிங்கா பளபளக்கும். அதுலேயும் ஒரு தங்கம், வெள்ளி, தாமிரம், எல்லா உலகத்திலையும் அந்தந்த பிரகாசம் இருக்கு, அதுக்குன்னு உள்ளது. பூக்கள் காலம்புல மலர்ந்திருக்கும், அது மேல சூரிய ஒளி படும்போது அதுவும் அதுல ஒரு பனித்துளி இருந்ததுன்னா அந்த சூரிய ஒளி பட்டோம்னா அது அப்படியே பிரகாசம் கொடுக்கும். அதுல விதவிதமான நிறங்கள் தெரியும் அந்த பனித்துளியில, மலர் மேல இருக்கிற அந்த பனித்துளியில. அப்போ இவை எல்லாமே அம்பாளோட பிரகாசத்தோட தன்மையினால தான் எல்லாமே நிகழ்கின்றது. சூரியனுடைய பிரகாசமும் அம்பாளால கொடுக்கப்பட்டதுதான். தியுதிதரா. அடுத்த ராமா யஜ்ஞ ரூபா, யஜ்ஞ வடிவினளாக இருப்பவள், வேள்வி வடிவினள். சக்தி, சிவம், விஷ்ணு எல்லாமே யஜ்ஞஸ்வரூபிகள். பிரஜாபதி யாரு? பிரம்மா. அவர் நிறைய பிரஜைகள் எல்லாம் படைக்கிறார், அதுகளோட யஜ்ஞத்தையும் அவர் தான் படைக்கிறார். அப்போ இந்த பிரஜைகள்லாம் என்ன பண்ணணும், நல்ல ஒழுக்கமான முறையில் அந்த காலத்துல முனிவர்கள்லாம் அந்த பண்ணுவா, யஜ்ஞம் பண்ணுவா. அவ யஜ்ஞம் பண்ண அவள் மந்திரங்கள்லாம் அந்த வேள்விகள்லாம் சொல்ல சொல்ல அவளோட வாழ்க்கை தரம் முன்னேறிண்டே வரும். வேள்வி தீ அப்படின்னு சொல்லுவா. நம்ம வேள்வி தீ மூட்டி செய்யப்படும் அந்த காரியங்கள் எப்படி அது யஜ்யமாக கருதப்படுகின்றது. தீயில எதை போட்டாலும் அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். தீக்குள்ள எதை போட்டாலும் அது எல்லாம் சுவாகாதான். அப்போ அது என்ன பண்ணும்போது அழிந்து பட்டு போகுமாக எப்படி இருக்கின்ற சூட்சும நிலையில அது எல்லாமே போயிடுறது. அவையெல்லாம் காற்றோடு கலந்து எல்லாம் மாறி அப்புறம் அந்த சாம்பல்லாம் என்னது, தாவரங்களுக்கெல்லாம் அதை போட்டோம்னா அது அதுக்கு சிறந்த உணவு. அப்போ அந்த சாம்பலை போட்டோம்னா பூச்சி வராது, நல்ல தாவரங்களை செழிப்பா வளரும். அப்போ பயன்படாம எந்த நிலையில ஒரு பொருள் இருந்து அதை அக்னியில போட்டு அது சாம்பல் வடிவமாகி அதை ஒரு இதுக்கு போடும்போது அது கீழ் நிலையிலிருந்து மேல் நிலைக்கு மாற்றி அமைக்கக்கூடியது அக்னி. அதே மாதிரி தான் இந்த ஐம்பொறிகளை படைச்சிருக்கோம் நாம.
இயற்கை நம்மளுக்கு இன்பத்தை எல்லாம் வாரி வாரி கொடுக்கின்றது. அதை அனுபவிச்சு துன்பத்தையும் அனுபவிக்கின்றோம். இந்த பிறவி பெருங்கடலை சுத்தி 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 உழன்று வருகின்ற இந்த கடல்லேருந்து நம்மளுக்கு எப்படி அதிலிருந்து மீண்டு வரத்துக்கு அதே இந்த ஐம்பொறிகளையே பயன்படுத்தணும். அப்போ நம்ம அந்த உள்ள தியானம் பண்ண 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 கைகளால பூஜை பண்ணி, நாவினால நாமாக்கள் சொல்லி, காதுகள்னால அவளோட பெருமையை கேட்டு, கோவிலுக்கு போய் வலம் வந்து எல்லாம் செய்யும் போது இந்த பஞ்சேந்திரியங்களை அந்த நிலையில நம்ம ஈடுபடுத்தும் போது அது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஞானம்ங்கிற அக்னியை உருவாக்கும். அந்த தியானம் பண்ண 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 அப்போ நம்ம அது வந்து அதன் மூலமாக முன்னேற்றம் அடையும். நம்ம எல்லாத்தையுமே அம்பாளுக்குரியதாக நம்ம மாற்றி அமைக்கணும். நம்ம செய்யற செயல்கள் எல்லாவற்றையுமே அதை அம்பாளுக்குரிய தெய்வீகம் வாய்ந்தவைகளாக மாற்றி அமைக்கப்படுவதே சிறந்த யஜ்ஞம். அப்போ நாம ஒரு மலரை பறிக்கிறோம், அது வந்து அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணி போடுறோம். அப்போ இது வந்து ஒரு சிறந்த யஜ்ஞமாக மாறுறது. இப்படிப்பட்ட யஜ்ஞமயமாக அம்பாள் இருப்பதுனால அவள் வந்து யஜ்ஞ ரூபா அப்படின்னு என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். அடுத்த நாமா பிரியவிரதா, விரதங்கள். அதுல அத விரதங்களை எடுப்பதுல வந்து பிரியம் உடையவள், மகிழ்ச்சி அளிப்பவள். நம்ம இந்த உலகத்துல பிறந்து நிறைய பற்று வச்சுட்டு இருக்கோம். இந்த அழியக்கூடிய பொருட்கள், இந்த மாய உலகம் பிரபஞ்சம், இது வந்து நாம இதுலதான் நிறைய பற்று இருக்கும். இந்த பற்றுக்களை எல்லாம் நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நாம வந்து நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதற்கு என்ன பண்றோம்? விரதம். சில பேர் என்ன பண்றா, நிறைய விரதம் எடுத்துக்கிறான். அப்போ அந்த விரதம் இது பண்ணும்போது நம்ம ஒரு உணவுல வந்து நிறைய பிரிய வச்சிருந்தோம்னா விரதம்னு இன்னைக்கு அதை சாப்பிட மாட்டோம்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த வைராக்கியம் வருது, அதுல உள்ள பற்று அன்றைக்கு குறையறதா இல்லையா? அப்போ இந்த விரதம்ங்கிறது வந்து நம்ம பற்று வைக்கிற பொருட்களை ஒதுக்கி தள்ளும் போதுதான் அதோட உட்பொருள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இந்த உலகப்பற்று நம்ம ஆழ்ந்து அமிழ்ந்து இருக்கோம். இப்போ நம்மளுக்கு எதெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் என்ன பண்ணணும்? ஒதுக்கி தள்ளணும். சில பேர் பண்ணுவா, எனக்கு இந்த பாவக்காய் வேண்டாம், வேப்பம்பழம் வேண்டாம், இதெல்லாம் வந்து நான் விரதனால விட்டுட்டேன்பா. அதெல்லாம் ஒரு போலி. அந்த மாதிரிலாம் ஏமாற்றி கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வது வந்து விரதமே ஆகாது. ராமர் எப்படி சத்தியசீலன், சத்திய விரதம். அவர் வந்துட்டு தர்ம மார்க்கத்திலேருந்து கொஞ்சம் கூட பிசகாம இருந்த யுதிஷ்டர், இவாள்லாம் வந்து அம்பாளோட மகிமையை அப்படியே உணர்ந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருந்தார்கள். நல்ல விரதங்கள் நம்ம எடுப்பதன் மூலமாகத்தான் அம்பாளுக்கு மகிழ்ச்சி என்பது கிடைக்கின்றது, பரம திருப்தி அடைகின்றாள். அப்போ அவளுக்கு எது விருப்பமோ அந்த முறையில நம்ம விரதத்தை வந்து அனுஷ்டிக்கும் போது அவள் மிகுந்த சந்தோஷத்தை அடைகின்றாள். அப்போ நாமளும் வந்து அவளுடைய வழிபாட்டுக்கு தகுந்தவர்களாக மாறுகின்றோம். அப்பேற்பட்ட அருளுக்கு பாத்திரமாக்கிறாள் நம்மள. அதனால அவள் பிரியவிரதா என்ற நாமாவால அழைக்கப்படுகின்றாள். இதுவரை 770 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.